அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th சோசியலில், அதாவது பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபுல் ரிவிஷனாக வந்து இருக்கும். கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ கவனமாக வந்து கேளுங்க. ஓகே, முதல் கேள்வி, சங்ககாலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை எது? சங்ககாலம் எழுத்து முறை எது அப்படின்னு கேட்டால், தமிழ் பிராமி எழுத்து முறை. நடுகற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து கூறும் நூல் எது? அதாவது நடுகள்னால் நம்மளுக்கு தெரியும். சரியா? யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, அதாவது வீரமாக இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு நடுகர்கள் வந்து நடுவாங்க. அது எப்படி நடணும் அப்படிங்கிற வழிமுறைகளை குறித்து கூறும் நூல் எதுன்னு கேட்டால் தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியர் எழுதுனது. அதே மாதிரி நம்ம தமிழில் கொஞ்சம் பழமையான ஒரு இலக்கண நூல் எதுன்னு கேட்டால் தொல்காப்பியத்தை வந்து சொல்லலாம். தொல்காப்பியம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பகுதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் முதல் 2 பகுதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணத்தை பற்றி பேசும். 3வது பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களோட சமூக வாழ்க்கை பற்றி பேசும். புலிமான் கோம்பை நடுகற்கள் எந்த ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டன? புலிமான் கோம்பை. முதல்ல இந்த புலிமான் கோம்பை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தேனி மாவட்டத்தில் இருக்குது. தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா புள்ளிமான் கோம்பை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. புலிமான் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புள்ளிமான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? இதை எந்த வருஷம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 2006 வந்து கண்டுபிடிச்சாங்க. சரியா? இந்த நடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாசகம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, கூடலூர் ஆகோல் பெடுதீயன் அந்தவன்கள் அப்படிங்கிறது. அதாவது கூடலூரில் ஆணிரை அப்படின்னா இந்த ஆடு மாட்டு இருக்கு இல்லையா, கால்நடைகள், ஆணிரை கவர்றப்ப ஒரு மோதல் வந்து நடந்திருக்குது. அந்த மோதலில் கொல்லப்பட்ட தீயன் அப்படிங்கிற ஒரு அந்தவனோட கல் தான் இந்த கல் அப்படின்னு சொல்லி இந்த நடுகள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? அடுத்து கூற்று, ஒரு 2 கூற்று பாருங்கள். இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் நூல் மகாவம்சம். இது சரியா அப்படின்னு கேட்டால் சரி. தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த குதிரை வணிகர்கள் குறித்து இந்நூல் குறிப்பிடுகிறது. சரிதான். ஸோ 1 and 2 ரெண்டுமே சரி. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தினால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது என்று கூறியவர் யார்? இந்த டயலாக் செமையாக இருக்கும். சரியா? இந்தியாவில் மிளகு வணிகம் நடந்ததால் எங்கள் நாட்டில் தங்கம் ஃபுல்லாக கரையுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொண்ணுக்கு மிளகை ஈடாக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதாவது பண்டமாற்று முறை இருக்கு இல்லையா, மிளகை நம்மள்கிட்டருந்து வாங்கிட்டு அதுக்கு ஈடாக தங்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மிளகோட வேல்யூ வந்து இருந்திருக்குது. சரியா? என்ன அப்படின்னா, இது சொன்னவர் யார் அப்படின்னா மூத்த பிளினி, அதாவது பிளினி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளினியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு ரோமானியர். சரியா? இவர் என்ன ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. என்ன நூல் எழுப்புன்னா இயற்கை வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் நூலில் தென்மேற்கு பருவக்காற்று இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவில் அடிக்கிற தென்மேற்கு பருவக்காற்று, இந்த தென்மேற்கு பருவக்காற்று இந்திய பெருங்கடலில் உருவாகுது. ஓகேவா? இந்த தென்மேற்கு பருவக்காற்று கரெக்டாக சரியாக வீசிச்சு அப்படின்னா வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் ஓசலிஸ் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் வந்து இருக்கும். அந்த துறைமுகத்திலேருந்து இந்தியா வர்றதுக்கு 40 நாளில் வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று கரெக்டாக வீசிச்சு அப்படின்னா 40 நாளில் இந்தியா வந்துடலாம், வடகிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு. எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது என்ன வகையான நூல்? ஸோ என்ன வகையான நூல் அப்படின்னா, இது வந்து ஒரு கிரேக்க நூல். ஓகேவா? இது வந்து என்ன நூல்? ஒரு கிரேக்க நூல். அதே மாதிரி இந்த எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூல் இருக்கு இல்லையா, இதோட ஆசிரியர் வந்து தெரியாதுப்பா. சரியா? பெரிப்ளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடல் வழிகாட்டி அப்படிங்கிறது அர்த்தம். பெரிப்ளஸ்னால் என்ன அர்த்தம்? கடல் வழிகாட்டி. இந்த நூலில் முசிறி, தொண்டி, குமரி, கொற்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முசிறியை பற்றி, தொண்டியை பற்றி, குமரியை பற்றி, கொற்கையை பற்றி இது குறித்து என்ன இருக்குன்னு அப்படின்னா நியூஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி சேரர், பாண்டியர் பற்றியும் நியூஸ் வந்து இருக்குது. இதில் இந்த பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலில் சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? புகழூர் கல்வெட்டு. ஸோ புகழூர் கல்வெட்டு தான் சேரர்களோட 3 தலைமுறை பற்றி குறிப்பிடுகிறது. எந்த நூலில் பாண்டிய நாட்டில் கிடைத்த கடற்பொருட்களை குறிப்பதாக பாண்டிய கவடகா என்ற சொல் இடம்பெற்றுள்ளது? எந்த நூலில்
சரியா? எந்த நூலில் அப்படின்னா அர்த்த சாஸ்திரத்தில். ஸோ அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது சாணக்கியர் எழுதுனது, அதாவது கௌடில்யர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாணக்கியர் எழுதுனது தான் இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது. அந்த நூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டிய கவடகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்குது. அது நம்ம பாண்டிய நாட்டில் கடற்பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணியார். காயல் அப்படிங்கிறது சிறந்த நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னா மார்க்கோ போலோ. அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று குறிப்பிட்டுள்ளவர்கள் யார்? கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா சேரர்களை சொல்கிறாங்க. சரியா? அதாவது சேரர்கள் பற்றி அசோகரோட கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சேரர்கள் பற்றி ஒரு நூல் வந்து குறிப்பிடுது எது அப்படின்னு கேட்டால் பதிற்றுப்பத்து. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பதிற்றுப்பத்து. சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோவில் எழுப்பியவர் யார்? இதெல்லாம் வந்து லட்டு கொஸ்டின். சரியா? சேரன் செங்குட்டுவன்னா சிலப்பதிகாரத்தோட பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோவில் வந்து எழுப்பியிருப்பார். மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எந்த பாண்டிய மன்னனை குறிப்பிடுகிறது? மாங்குளத்தில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து எடுத்துக்கிறாங்க. அதில் எந்த பாண்டிய மன்னனை வந்து குறிப்பிடுது அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். பண்டைய காலத்தில் கலிங்கம் என்று அறியப்பட்ட பகுதி எது? ஸோ கலிங்கம் அப்படின்னா ஒடிஷா. காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றி குறிப்பிடும் நூல் எது? எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரம் தான் காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றி குறிப்பிடுது. அதே மாதிரி இந்த காவிரி பூம்பட்டினம் இருக்கு இல்லையா, இந்த காவிரி பூம்பட்டினத்தில் நடக்கிற விஷயங்கள் குறித்து ஒரு நூலே வந்து இருக்குது. என்ன அப்படின்னா முக்கியமாக பிஸ்னஸ் பற்றி, வணிகம் பற்றி. எந்த நூல் அப்படின்னு கேட்டால் பட்டினப்பாலை. இப்போ சிலப்பதிகாரம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காவிரி பூம்பட்டினத்தில் நடக்கிற வணிகத்தை பற்றி சிலப்பதிகாரமும் பேசுது, பட்டினப்பாலையும் ரொம்ப டெப்த்தாக வந்து பேசுது. பட்டினப்பாலை எழுதுனது யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கனார் அப்படிங்கிற ஒரு நபர். சங்ககாலத்தில் வனப்பகுதியில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிப்ளஸ் என்ற நூலில் தமிழகத்தில் துணி செய்யப்பட்டது குறித்த தகவல் இடம்பெற்றுள்ளது. சரி. சங்ககாலத்தில் நூல்களும் கதிர்களும் துண்டு துணிகளும் பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் கொடுமணலில் கிடைத்திருக்கின்றன. சரி. இரண்டுமே சரிதான். தமிழ் இலக்கியங்களில் ஸ்வர்ணபூமி என்று குறிப்பிடப்படும் பகுதி எது? ஸ்வர்ணபூமி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் தென்கிழக்கு ஆசியாவை தான் ஸ்வர்ணபூமி அப்படின்னு சொல்கிறாங்க. பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணல் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இந்த கொடுமணல் அப்படிங்கிறது ஒரு அகழ்வாராய்ச்சி இடம் கூட. சரியா? இது எந்த மாவட்டத்தில் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டால் ஈரோடில் இருக்குது. வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? வரலாற்றின் தந்தை யார் அப்படின்னா ஹெரடோட்டஸ். இரும்பு காலம் என்பது என்ன? இரும்பு காலம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 1300 முதல் பொது ஆண்டுக்கு முன் 500 வரைன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் ஒரு சில இடத்துல 300 வரைன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? 300 வரை. தமிழகத்துக்கு அப்பால் சேர சோழ பாண்டியர்கள் குறித்து அறிந்து கொள்ள யாருடைய கல்வெட்டு குறிப்புகள் உதவுகின்றன? தமிழகத்துக்கு அப்பால. சரியா? யாரோட கல்வெட்டுகள் அப்படின்னா அசோகரோட கல்வெட்டு. அகழாய்வில் இந்தியாவின் முதல் பழங்கற்கால கருவியை கண்டுபிடித்தவர் யார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னால் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ராபர்ட் புரூஸ் பூட் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு இங்கிலாந்து நில அளவையாளர். 1863 இந்த பழங்கற்கால கருவியை வந்து கண்டுபிடிச்சார். இவர் கண்டுபிடிச்ச இந்த கருவிகள் இருக்கு இல்லையா, இது வந்து தற்போது சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது. தமிழகத்தில் முதலில் மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்ததற்கான சான்றுகளும் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மட்பாண்டம் வேளாண்மை செய்ததற்கான சான்று ஃபஸ்ட்டு பையம்பள்ளி. சங்ககாலத்தில் சார்கோபேகஸ் என அறியப்பட்டது எது? சார்கோபேகஸ் என்ன அப்படின்னா ஈமத்தொட்டி. அடுத்து வந்து பாருங்க கூற்று. ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது சரியா அப்படின்னு கேட்டால் சரி. இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படுவதற்கு மாறாக சிந்துவெளி நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான். 1, 2 சரி.
சிந்து சமவெளி நாகரிகத்தின் பனவாலி என்ற நகரம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பனவாலி. ஸோ பனவாலி பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானில் இருக்குது. ஹரப்பாவில் ஜெபு என்று அழைக்கப்பட்டவை எவை? ஜெபு இல்லைன்னா செபு. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா மாடுகளை சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் பூசாரி அரசன் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? பூசாரி அரசன் சிலைனாலும் ஓகே தான், மதகுரு அல்லது அரசன் சிலை அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். இந்த சிலை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மொஹஞ்சதாரோவில் நடனமாடு அப்படின்னு கூட சொல்லக்கூடிய நடனமாடும் பெண் சிலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இந்த பூசாரி சிலை இருக்கு இல்லையா, இது எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா மாக்கல் அப்படிங்கிற ஒரு இதில் செஞ்சுருக்கிறாங்க. யூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றன. சரி. யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுக்கா என்ற குறிப்பு மெசபடோமியாவை பகுதியை குறிப்பதாகும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப பார்த்துருக்கோம். இது மெலுக்கா அப்படிங்கிறது சிந்து வெளி பகுதியை குறிக்கும். ஸோ இது தவறு. ஒன்று மட்டும் சரி. சிந்து சமவெளி நாகரிகத்தின் நெருப்பு குண்டங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? சிந்து சமவெளி நாகரிகத்தில் நெருப்பு குண்டம் எங்கே அப்படின்னா காளிபங்கல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சரியா? காளிபங்கல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஹரப்பர்கள் கீழ்கண்டவற்றில் எதை பற்றி அறிந்திருக்கவில்லை? அப்படின்னா இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது, குதிரையை பற்றி தெரியாது. அடுத்து பாருங்க, எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், தொல்காப்பியம். இந்நூலின் முதல் 2 பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கின்றன. இதையும் நான் சொன்னேன். முதல் விஷயம் நடுகள் பற்றி சொல்கிற நூல் எதுன்னு கேட்குறப்ப தொல்காப்பியம் சொன்னோமா? ஸோ இது கரெக்டு தான். 3வது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது. ஸோ தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3மே சரிதான். ஸோ இதில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ இந்த சட்டம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1878 இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. இதே மாதிரி ஒரு 2-3 சட்டம் சொல்கிறேன், அதையும் மைண்ட் ஏற்றிக்கோங்க. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் பாதுகாப்பு சட்டம் எப்போ அப்படின்னா 1972. திரும்ப சொல்கிறேன், பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972. அடுத்து பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் தொல்லியல் ஆய்வு மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958. ஓகேவா? பியூட்டிங்கேரியன் அட்டவணையில் டாப்ரோபேன் என குறிக்கப்பட்டுள்ள துறைமுக நகரம் எது? டாப்ரோபேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க? பியூட்டிங்கேரியன் அட்டவணையில் எதை சொல்கிறாங்க அப்படின்னா இலங்கையை சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பியூட்டிங்கேரியன் அட்டவணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரோமானிய பேரரசு இருக்கு இல்லையா, ரோமானிய பேரரசோட ரோடு, அதாவது சாலையோட விளக்கப்படம் தான் இந்த பியூட்டிங்கேரியன் அட்டவணை அப்படிங்கிறது. அதில் இலங்கையை பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க? டாப்ரோபேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் இருக்கிற முசிறி இருக்கு இல்லையா, இந்த முசிறியை பற்றியும் அதில் சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முசிறிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முசிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வியன்னா பாப்பிரஸ் என்பது எந்த நூற்றாண்டைச் சேர்ந்த கிரேக்க ஆவணம்? இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வியன்னா பாப்பிரஸ் 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிரேக்க ஆவணம். இந்த வியன்னா பாப்பிரஸில் முசிறியில் நடைபெற்ற வணிகம் குறித்த குறிப்புகள் இருக்குது. யவனர்கள் முசிறி துறைமுகத்திற்கு கப்பலில் மிளகை ஏற்றிச் சென்றதாக கூறும் நூல் எது? யவனர்கள் யாரை சொல்லுவாங்கன்னா கிரேக்க ரோமானியரை சொல்லுவாங்க. ஸோ எந்த நூல் சொல்லுது அப்படின்னா அகநானூறு சொல்லுது. சங்க காலத்தில் உமணர்கள் என அறியப்பட்டவர்கள் யார்? ஸோ உமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா உப்பு வாணிகம் செய்பவர்கள் தான் உமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க காலத்தைச் சேர்ந்த பெரும் பத்தன்கள் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? பெரும் பத்தன்கள் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா தாய்லாந்து நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. தாய்லாந்து நாட்டில் குவான் லுக் பாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து கூற்று சரி என்னன்னு கேட்குறாங்க. சங்க காலத்தில் சாதி அமைப்பு வேரூன்றவில்லை. சரி. செய்தொழில் அடிப்படையில் மக்கள் சமூக குழுக்களாக காணப்பட்டனர். சரி. பாணர்கள் செல்வம் படைத்தவர்களை பாடி பரிசில் பெற்று வாழ்க்கை நடத்தினர். சரி. அனைத்துமே சரிதான். 5 இனங்களுக்கு உரிய வழிபாட்டு கடவுள்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம்.
வானிலையை உருவாக்கும் அடுக்கு என்று அழைக்கப்படுவது எது? கீழடுக்கு. நான் ஜியோகிராஃபி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா நம்மளுக்கு அதுலேருந்து 5 கேள்வி தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நம்ம வந்து மெனக்கட வேண்டாம், சரியா? கூற்று: மீள் அடுக்கு ஓசோனோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. மீள் அடுக்கில் ஓசோன் மூலக்கூறுகள் அதிகம் உள்ளது. ஸோ கூற்று சரியாக விளக்குது அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை. துருவ கீழே காற்றுகள் என்று அழைக்கப்படுவது எது? துருவ கீழே காற்றுகள், கோள் காற்றுகளை சொல்லுவாங்க. கொரியாலிசிஸ் விளைவு என்பது எதன் மூலம் நடைபெறுகிறது? எதன் மூலம் நடைபெறுகிறது அப்படின்னா, பூமியோட சுழற்சி காரணமாக கொரியாலிசிஸ் விசை வந்து விளைவு வந்து நடைபெறும். சூப்பர் சைக்ளோன் என்ற சூறாவளி இந்தியாவின் எந்த மாநிலத்தை தாக்கியது? ஒடிஷா. அனைத்து வகை மேகங்களும் காணப்படும் அடுக்கு எது? கீழடுக்கு. செம்மறி ஆட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுவது யாது? இடைப்பட்ட திரள் மேகங்கள். புயலின் கண் என்று அழைக்கப்படுவது யாது? எது அப்படின்னா சூறாவளி. வாயு நிலையில் இருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு வந்து மாறுறது, இதுக்கு பேர் சுருங்குதல். சூரிய மறைவின் போது கீற்று மேகங்கள் பல வண்ணத்தில் காட்சியளிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெண் குதிரை வால். 1000 ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படுவது யாது? பின்லாந்து. தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம்? கோவா. கீழ்கண்டவற்றில் இந்திய பெருங்கடலில் காணப்படும் நீரோட்டம் எது? மேற்கு ஆஸ்திரேலிய நீரோட்டம். கங்கைவால் ஓங்கில் இந்தியாவின் தேசிய கடல்வாழ் உயிரினமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? இது பாலிட்டிலையும் வரும், 2010. புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி எது? தூந்திரா. வானிலையை உருவாக்கும் அடுக்கு என்று அழைக்கப்படுவது எது? கீழடுக்கு. இதில் அதுக்கப்புறம் ஒரு சில கேள்விகள் ரிப்பீட்டடாக வந்திருக்கும். ஸோ அதை மட்டும் நான் வந்து கட் பண்ணிடுறேன், சரியா? ஓகே. கீழ்கண்ட சிந்து சமவெளி நகரங்களில் எது குஜராத்தில் அமைந்துள்ளது? எது குஜராத்தில் வந்து அமைந்திருக்குது அப்படின்னு கேட்டால், தோலவிரா குஜராத் தான், சுர்கோட்டா குஜராத், லோத்தல் குஜராத். ஸோ இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. பாருங்கள், அடுத்து ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சரி சரி, இரண்டுமே சரிதான். கீழ்கண்ட எந்த சிந்து சமவெளி நகரத்தில் குளியல் குளம் அமைந்துள்ளது? குளம் எங்கே வந்து அமைஞ்சிருக்குது? எங்கே அப்படின்னா மொஹஞ்சதரோ. ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்பட்டன. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் குதிரைகளை பயன்படுத்தவில்லை. இது கரெக்டு தான். செபுனா மாடுகள் தான், சரியா? அதே மாதிரி குதிரைகளை இவங்க வந்து பயன்படுத்தவில்லை. இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. பூசாரி அரசன் சிலை சிந்து சமவெளி நாகரிகத்தின் எந்த நகரத்தில் கிடைத்துள்ளது? இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மொஹஞ்சதரோ. அடுத்து, ஹரப்பா மக்கள் பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள். ஆடை மற்றும் அணிகலன்களை மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்தார்கள். ஃபஸ்ட்டு உள்ளது கரெக்டு, செகண்ட் உள்ளது கரெக்டு. சிந்து சமவெளி நாகரிக மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவையாக இருந்தன. சரி, தவறானவற்றை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எதுவுமே தவறு வந்து கிடையாது, ஆப்ஷன் டி தான். நடனமாடும் பெண் சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது? நடனமாடும் பெண் சிலை எங்கே அப்படின்னா மொஹஞ்சதரோ. சிலைன்னு வந்துட்டாலே மெஜாரிட்டி எங்கே? மொஹஞ்சதரோ தான். அதே மாதிரி மதகுரு அல்லது பூசாரி அரசன் சொன்னோம் இல்லையா, அதுவும் எங்கே? மொஹஞ்சதரோ தான். மதகுரு அல்லது அரசன் சிலை எதனால் செய்யப்பட்டது? நம்ம இதை வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து சொன்னேன். மதகுரு அல்லது அரசன் சிலை மொஹஞ்சதரோவில் கிடச்சிச்சு. இதை எதோ செய்கிறாங்க, மாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு செய்கிறாங்க. சிந்து சமவெளியில் இரட்டை சாகுபடி முறையை பின்பற்றினார்கள். கரெக்டு. சிந்து சமவெளி முத்திரைகளில் பெரிய காளை உருவம் காணப்படுகிறது. கரெக்டு. ஹரப்பா பண்பாட்டு மக்கள் கார்னிலியன் என்ற கல்வகையில் செய்த கருவிகளை பயன்படுத்தினார்கள். பாருங்கள், கார்னிலியன் அப்படிங்கிறது ஒரு கல்வகை தான், ஆனால் அது வந்து அணிகலன் தான் அது வந்து செஞ்சாங்க.
கார்லின் அப்படிங்கிறது செம்மணிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கருவின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்று வந்து தவறு. 1 and 2 அப்படிங்கிறது சரி. மலைபடுகடாம் என்பது எந்த வகை நூல்? மலைபடுகடாம் 10 பாட்டு நூல், குன்றூர் பெருங்கௌசினார் எழுதினது. பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியும் எக்கனாமியும் வந்து வரும், சரியா. ஸோ இதை நல்லா வந்து கவனிங்க. பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி. ஸோ மக்களாட்சி பொறுத்த வரைக்கும் நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சின்னு இருக்குது. எங்கே வந்து இதை வந்து பின்பற்றினாங்க அப்படின்னா, நேரடி மக்களாட்சி எங்கே பின்பற்றினாங்க அப்படின்னா பண்டைய ஏதேன்ஸ் அரசுகளில், ஓகேவா. மக்களாட்சி அப்படின்னா டமாஸ் கிரேஷியா அப்படிங்கிற இந்த 2 வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது தான் இந்த மக்களாட்சி. டெமாஸ் அப்படின்னா மக்கள் அப்படின்னு சொல்லியும், கிரேஷியா அப்படின்னு சொல்லினா அதிகாரம் அப்படின்னு சொல்லியும் பொருள். நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது. இது சரியா? சரி. மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள். சரி. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ், வாட்டிகன். இதில் வந்து பாருங்கள், வாட்டிகனில் மத குருமார் ஆட்சி வந்து நடக்குது, ஓகேவா. அதுக்கப்புறம் வாட்டிகன் அப்படிங்கிறது ஒரு நகரம் தான், ஓகேவா. ஸோ இது வந்து பொருந்தாத ஒன்றுனா வாட்டிகன் தான். அடுத்து வந்து பாருங்கள், இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் மக்களவையின் முதல் பொதுத் தேர்தல் 1952ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆக்சுவலாக 1951லேயே வந்து 1951 to 52 இந்த இதில் தான் வந்து நடந்திருக்கும். ஸோ 52ன்னு சொல்கிறது இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சரின்னே வந்து வச்சுக்கிறோம், ஓகேவா. ஆனால் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க, 1951லேருந்து 52 வரைக்கும். 1951 அக்டோபர் 25 வந்து ஸ்டார்ட் ஆகும், சரியா. எப்போ முடியும் அப்படின்னா 1952 பிப்ரவரி 21 முடியும். ஸோ முடிஞ்சதை கணக்கு வச்சு 1952 நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து சரி. மொத்தம் 489 இடங்களில் 364 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. சரி. சுதந்திர இந்தியாவின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. சரி. அனைத்தும் சரி அப்படிங்கிறது இங்கே சரியான விடை, சரியா. ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்தப்படுவதாகும் என்று கூறியவர் யார்? காந்தி. கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த எத்தனை பேரை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? எத்தனை பேர் அப்படின்னா 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். இந்திய வரலாற்றில், அதாவது இங்கே எப்படி கேள்வி வந்து கேட்டுக்கணும் அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்கலாம். இந்திய வரலாற்றிலும் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா. முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1920, ஓகேவா. 1920 தான் ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1921 வாக்கில் எலெக்ஷன் வந்து நடந்திருக்கும். இந்த சென்னை மாகாண பொதுத் தேர்தல் வந்து நடந்திருக்கும். அந்த 1921 எலெக்ஷனில் தான் சென்னை மாகாணத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க. இதையும் மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யார் அப்படின்னா சோழர்கள். ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வாக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது, சரியா. ரைட். இதில் இன்னொரு விஷயமும் சேர்த்து வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவில் பார்லிமெண்ட் அப்படின்றது இல்லையா, நாடாளுமன்றம் இப்போ புதுசாக வந்து கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நாடாளுமன்ற கட்டிடம் 1912-13 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்றத்தை வந்து டிசைன் பண்ணுறாங்க. யார் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா எட்வின் லுட்டியன்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர், இன்னொருத்தர் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிற ஒரு நபர், 2 பேர் சேர்ந்து வந்து டிசைன் பண்ணுறாங்க. இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க, சரியா. 1921 கட்ட தொடங்கி 1927 தான் வந்து நாடாளுமன்றத்தை கட்டிடத்தை முடித்தாங்க. இதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2014 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது, சரியா. ஓகே, சரி. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா. சரி. 2014 அறிமுகம் பண்ணாங்க, அதே மாதிரி 14வது நாடு இந்தியா, ரெண்டுமே சரிதான். எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? நம்மளுக்கு பார்லிமெண்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து தான், எலெக்ஷனும் என்ன அப்படின்னா இங்கிலாந்து தான், சரியா. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஸோ நம்மளுக்கு
எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்துட்டாலே ஆர்டிகல் 324 329 வரைக்கும் வந்து வரும். ஸோ 324 தான் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் பற்றி சொல்லும். பகுதி எத்தனை அப்படின்னா பகுதி 15. சரியா, பகுதி 15. நோட்டா முறையை பற்றி விவரிக்கும் இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டத்தின் விதி எண் என்ன? ஸோ நோட்டா அப்படிங்கிறது நன் ஆஃப் தீஸ் அபோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எந்த இதுனா அப்படின்னா 49O அப்படிங்கிறது தான். ஓகேவா, இந்திய தேர்தல் நடத்தை விதி 1961 அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த நோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வராங்க. சரியா, இந்திய தேர்தல் நடத்தை விதி 1961. ஆனால் இந்த நோட்டா கொண்டு வந்தது எப்போ? 2014 14வது நாடாக அறிமுகம் செஞ்சாங்க இந்தியாவில். ஓகேவா, 49O அப்படிங்கிறது. இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் குழாமில் இடம்பெறுபவர்கள் யாரெல்லாம் இடம்பெறுவாங்க? சரியா, பாராளுமன்ற லோக்சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சரி, பாராளுமன்ற ராஜ்யசபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சரி, இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சரி, இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சரி. இதில் யார் வரமாட்டாங்க அப்படின்னா நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரியா, இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணுறவங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்கள இதில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஓட்டில் வந்து உள்ளே வந்து வரமாட்டாங்க. ஸோ இதில் வந்து அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. அழுத்த குழுக்கள் எனும் சொல்லினை உருவாக்கிய நாடு எது? அழுத்த குழுக்கள் இல்லைன்னா நலக்குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதை உருவாக்கிய நாடு எது அப்படின்னு கேட்டால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்த அழுத்த குழுக்கள் வந்து அரசியலெல்லாம் வந்து ஈடுபட மாட்டாங்க, அவங்க வந்து எலெக்ஷனெல்லாம் வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் கேள்வி கேட்குறது தான் இவங்களோட வேலையும். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை பற்றி கேள்வி எழுப்புறது, சரியா, போராட்டம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து இந்த அழுத்த குழுக்கள் வந்து பார்ப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? நான் ஏற்கனவே சொன்னேன். எந்த பகுதி? பகுதி 15. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்தியாவில் 2017 அடிப்படையில் எத்தனை அப்படின்னா 7 தேசிய கட்சிகள். அதாவது இந்த அரசியல் கட்சிகளில் மாநில கட்சிகள்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் மாநில கட்சியாகவோ இல்லைன்னா தேசிய கட்சியாகவோ. அதில் தேசிய கட்சி இந்தியாவில் 7 வந்து இருக்குது. ஓகேவா, இந்த தேசிய கட்சியாக அங்கீகாரம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து விதிமுறை இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 மாநிலங்களில் மாநில கட்சி அந்தஸ்து வந்து வாங்கியிருக்கணும். அப்படி இல்லையா மக்களவை இல்லைன்னா மாநில சட்டசபை தேர்தலில் 4 மாநிலங்களில் ஒரு 6% வாக்குகள் வாங்கியிருக்கணும். இல்லையா மக்களவையில் 2% பிளேசஸில் மக்களவையில் 2% பிளேசஸில் வின் பண்ணியிருக்கணும். சரியா, அதுவும் வின் பண்ணுறது 3 மாநிலங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து தேசிய கட்சியை வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எவ்வளவு அப்படின்னா 30 நாட்கள். 30 நாட்களுக்குள்ளே நம்ம ஆர்டிஐயில் வந்து வாங்கிக்கலாம். தகவல் உரிமை சட்டம், அந்த ஆர்டிஐ ஆக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டம் எப்போ போட்டாங்க அப்படின்னா 2005 அக்டோபரில் வந்து போட்டாங்க. இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன? 39B. மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கும் தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போது அப்படின்னா 1989. அதாவது தாத்தா பாட்டி, சரியா, அவங்க சொத்துலலாம் வந்து பெண்களுக்குன்னா பேத்திகளுக்கும் வந்து பங்கு வந்து கொடுக்கறது. சரியா, ஸோ அந்த இது வந்து 1989 வந்து கொண்டு வராங்க. இதோட சேர்த்து இன்னொரு சட்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் எப்போது அப்படின்னா 2007. 14 வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று கூறும் இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? என்ன சட்டப்பிரிவு அப்படின்னா ஆர்டிகிள் 24.
அடுத்து வந்து பாருங்கள், 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் இடம் பெற்றிருக்கவில்லை. இது சரியா? சரிதான். 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டன. கரெக்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 10 அடிப்படை கடமைகளை குறிப்பிடுகிறது. தவறு. ஏன் அப்படின்னா 11 இருக்குது. ஸோ இதில் எது சரி அப்படின்னா 1 and 2 மட்டும்தான் சரி, 3வது தவறு. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் எத்தனை பிரிவுகள் இடம்பெற்றுள்ளன? எத்தனை பிரிவுகள் இருக்குது அப்படின்னா 30. போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போது? போக்சோ, தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போக்சோ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷம் கொண்டு வராங்க அப்படின்னா 2012. அதாவது குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அதாவது 18 வயதுக்கு உட்பட்டோர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள். இந்த குழந்தைகளுக்கு வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி தான், பெண்ணாக இருந்தாலும் சரி தான், இந்த குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியாக செக்ஷுவல் ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிற இதுதான் வந்து இந்த போக்சோ அப்படிங்கிற ஒரு சட்டம். ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி 2018 ஏப்ரல் மாதம் ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த போக்சோவில் வந்து 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படின்னு கொடுத்துருக்க முடியா. 2018 ஏப்ரலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு யாராவது பாலியல் ரீதியாக தொந்தரவுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து 2018 ஏப்ரலில் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. குழந்தைகள் உதவி மைய எண். குழந்தைகள் உதவி மைய எண் என்ன அப்படின்னா 1098 அப்படிங்கிறது. இதை நல்லா மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. 1098, அதாவது குழந்தைகள் வந்து கவனிக்க முடியலை, குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒன்றுனா அந்த 1098க்கு கால் பண்ணலாம். இல்லை குழந்தை திருமணம் நடக்குதா 1098க்கு கால் பண்ணலாம். ஓகேவா? அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, குழந்தை திருமணத்தை தடுத்து நிப்பாட்டிடுவாங்க. அதே மாதிரி போக்சோவில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே. அடுத்து, மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. சரி. இதை பார்த்தோன்னே சார் மாநில மனித உரிமை ஆணையம் 1997 தானே, தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1997 தானே அப்படின்னு உங்களுக்கு வந்து வரும். பட் ஆனால் என்ன அப்படின்னா இது வந்து நார்மலாக மாநில மனித உரிமை ஆணையம், அதாவது மனித உரிமை ஆணையம் மத்திய மாநில அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இது ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 1993. இது கரெக்டு தான். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் தான் 1997. ரெண்டுக்கு வித்தியாசம் வந்துருக்கு. ஏன்னா கமெண்ட் பண்ணுவீங்க, நம்மளுக்கு தெரியும். சரியா? அடுத்து, இது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்துக்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது. சரி. இதன் அதிகாரம் மாநிலையிலே கடந்து செயல்படும் கிடையாது, மாநிலத்துக்குள்ளே தான் செயல்படும். ஏன்னா மாநில மனித உரிமை ஆணையம்னா மாநிலத்துக்குள்ளே தான் செயல்படும். சரியா? இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். ஓகே. இப்போ இதில் எதெல்லாம் வந்து சரி அப்படின்னா 1, 2, 4 சரி, 3வது தவறு. ஓகேவா? ஐநா சபையின்படி எத்தனை வயது நிறைவு பெற்றோர் குழந்தை ஆவர்? நான் ஏற்கனவே சொன்னேன் எத்தனை வயது, 18 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? 18 அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிர்வாக உறவுகள் குறித்து கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் எவை? அதாவது நம்மளுக்கு இந்த மத்திய மாநில அரசு உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதில் இந்த நிர்வாக உறவுகள் வந்து வரும். இதில் ஆர்டிகல் 256லேருந்து 263 வரைக்கும் நிர்வாக உறவுகள் குறித்து சொல்லியிருப்பாங்க. இதுவே 245லேருந்து 255 வரைக்கும் என்ன அப்படின்னா சட்டமன்ற உறவு. ஓகேவா? அதே மாதிரி 268லேருந்து 294 வரைக்கும் நிதி உறவு. ஓகேவா? இந்த 3 உறவையும் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நேபாளத்தில் ஏப்ரல் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 2006. அடுத்து பொறுத்துக. இந்த சைடு நாடு, இந்த சைடு அதுக்குரிய பார்லிமெண்ட்டோட நேம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேரில் வந்து சொல்கிறாங்க. இஸ்ரேலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெனசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலில் என்ன சொல்லுவாங்க? கெனசெட். ஜெர்மனியில் பந்தஸ்டாக். டென்மார்க்கில் போக்டிங். டென்மார்க்கில் என்னது? போக்டிங். நார்வேயில் ஸ்டார்டிங். ஸோ 2, 1, 3, 4 அப்படிங்கிறது. யூஎஸில் காங்கிரஸ். ஜப்பானில் டயட். பிரிட்டனில் பார்லிமெண்ட்.
சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க வழிவகை செய்யும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஸோ எது அப்படின்னா 21A அப்படிங்கிறது. சரியா? 21A. ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் SOS செயலியை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியது? தமிழ்நாடு. இதோடய சேர்ந்து இன்னும் ஒரு 2 திட்டம் சொல்கிறேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூக அபிவிருத்தி திட்டம். சமூக அபிவிருத்தி திட்டம் எப்போ அப்படின்னா 1952. தேசிய நீட்டிப்பு சேவை திட்டம் 1953. இதையும் ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அறியப்படுபவர் யார்? ரிப்பன் பிரபு. ஸோ ரிப்பன் பிரபு தான் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை, அதாவது ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா 1882 வாக்கில் உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அறிமுகம் பண்ணுறாரு. ஓகேவா? அதனால தான் ரிப்பனை என்ன சொல்கிறாங்க? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. 73 மற்றும் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தங்களை பரிந்துரைத்த குழு எது? இந்த குழு நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இந்த 4 குழுவும் சொல்கிறேன், நல்லா வந்து பார்த்துக்கோங்க. 73 74 எந்த ஆண்டு அப்படின்னா 1992. ரொம்ப முக்கியம். ஓகேவா? எந்த குழு வந்து பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னா எல்.எம். சிங்வி குழு. எல்.எம். சிங்வி குழு தான் 73 74 அரசமைப்பு சட்ட திருத்தங்களை பரிந்துரை பண்ணாங்க. ஓகேவா? பல்வந்த் ராய் மேத்தா குழு இருக்கு இல்லையா, இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் 1957 வந்து அறிமுகம் பண்ணாங்க. இந்த 4 குழுவுமே என்ன அப்படின்னா மெஜாரிட்டி 4ல் 3 குழு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்து பற்றியே வந்து பேசும். பல்வந்த் ராய் மேத்தா குழு பொறுத்த வரைக்கும் 1957 வந்து உருவாக்குனாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. 3 அடுக்கு அப்படின்னா கிராம ஊராட்சி, பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத். கிராம ஊராட்சினா நம்ம ஊராட்சி ஒன்றியம் இருக்கு இல்லையா அது. பஞ்சாயத்து சமிதி அப்படின்னா அந்த வட்டார அளவில் உள்ளதை பஞ்சாயத்து சமிதி. ஜில்லா பரிஷத் அப்படின்னா ஜில்லானா என்னது? மாவட்டம். மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத். ஸோ இதெல்லாம் அவன் சொன்னது யார் அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு தான் அவன் சொன்னாங்க. அடுத்து அசோக் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழு பொறுத்த வரைக்கும் 1977 78 இந்த குழு வந்து ஆரம்பித்தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 டயர், அதாவது 2 அடுக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அடுத்து ஜிவிகே ராவ் குழு. ஜிவிகே ராவ் குழு பொறுத்த வரைக்கும் 1985 வந்து கொண்டு வந்தாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திட்டக்குழுவால் நியமனம் செய்யப்பட்ட குழு அப்படின்னு சொல்லலாம். வேறற்ற புற்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சென்னை மாநகராட்சி கட்டடத்திற்கு எந்த ஆங்கிலேய பிரபுவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? எந்த ஆங்கிலேய பிரபு அப்படின்னா ரிப்பன் பிரபு. 1985 ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? நான் இதை சொன்னேன். இது ஜிவிகே ராவ் குழு 1985. சரியா? அடுத்து வந்து பாருங்கள் கூற்று. 10,000க்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி பேரூராட்சி எனப்படும். இது சரியா? பேரூராட்சினா என்ன? 10,000க்கும் அதிகமான மக்கள். சரியா? அடுத்து பேரூராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சரி. பேரூராட்சியின் நிர்வாகத்தினை மேற்கொள்பவர் செயல் அலுவலர். சரி. அனைத்துமே சரிதான். இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையை முதலில் பயன்படுத்தியவர் அல்லது செயல்படுத்தியவர் யார்? யார் அப்படின்னா பெரியார். பெரியார் பொறுத்த வரைக்கும் 1919 எந்த ஆண்டு? 1919 இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பார், செயல்படுத்தியிருப்பார். எங்கே அப்படின்னா ஈரோடு நகராட்சியில். ஏன் அப்படின்னா ஈரோடு நகரசபை தலைவராக பெரியார் தான் வந்து இருந்திருப்பார். கீழ்கண்ட எந்த நாடு அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளது? அமெரிக்கா. VVPAT முறையை இந்திய தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் நடைமுறைப்படுத்தியது? 2014. நான் இதை ஏற்கனவே சொன்னேன். 2014 14வது நாடாக நம்ம இந்தியா வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு என்ன அமைப்பு? சுதந்திரமான அமைப்பு. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று குறிப்பிட்டவர் ஆபிரகாம் லிங்கன். இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி. ஜனவரி 26 1950 அரசியலமைப்பு சட்டமானது நடைமுறைக்கு வந்தது. சரி. இரண்டுமே சரிதான்.
உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது? வேறு யார்? நம்ம தான், இந்தியா. எந்த நாட்டில் மக்களாட்சி தோன்றியது? ஏதென்ஸ். முன்னாள் சோவியத் யூனியன் எந்த ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு? சிறு குழு ஆட்சி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? இது முக்கியமானது. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1993 வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993. 1993 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தன்னாட்சி அமைப்பாக இதை வந்து தோற்றுவித்திருப்பாங்க. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா 2009 நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரியா? 2009 நடைமுறைப்படுத்தப்பட்டது. பச்பன் பச்சாவ் ஆந்தோலன் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப லட்டு கொஸ்டின். மக்கள். கீழ்கண்டவற்றில் இரு கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடு எது? இரு கட்சி முறை. இங்கிலாந்து. அண்ட் அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அமர்த்தியா சென். G8 நாடுகளின் கூட்டமைப்பு உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று எது? இந்தியா. அடுத்து கூற்று. நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது. காரணம் தேசிய வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி. அதே மாதிரி காரணம் கூற்றை விளக்குகிறது. பாலின விகிதம் என்பது என்ன? பாலின விகிதம் என்ன அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்களோ அதுதான் பாலின விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீடு பின்வரும் எந்த பரிணாமத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை? ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் உடல்நலம் இருக்கும், கல்வி இருக்கும், வருமானம் இருக்கும். பாலினம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. தமிழ்நாட்டின் கல்வியறிவு தென் மாநிலங்களில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. சரி. தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் தேசிய சராசரி விட அதிகமாக உள்ளது. சரி. தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான சேர்க்கையானது இந்தியாவில் மிக உயர்ந்ததாகும். சரி. அனைத்துமே சரிதான். இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? தமிழ்நாடு. இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவின் எந்த சுல்தான் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? நான் இவரை சொல்லியிருக்கேன். மொத்தம் துக்ளக்லேயே வந்து ஒரு 3 துக்ளக் தான் வருவாங்க. அதில் கொஞ்சம் சாதுவானவர், அமைதியானவர், நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லியிருப்பேன்? ஃபெரோஷா துக்ளக். அடுத்து சுரங்கம். சுரங்கம் பொறுத்த வரைக்கும் முதன்மை துறையில் வந்து வரும். குடிநீர் விநியோகம். குடிநீர் விநியோகம் பொறுத்த வரைக்கும் 2ஆம் துறை. வாணிபம். வாணிபம் பொறுத்த வரைக்கும் சார்புத்துறை. வீட்டு தொழில்கள் ஒழுங்கமைக்கப்படாத துறை. 4, 3, 2, 1 அப்படிங்கிறது சரியான விடை. வேலைவாய்ப்பில் பணியிடத்தை கணக்கிடுவதற்கான வயது வரம்பு எவ்வளவு? 15லேருந்து 60. இந்த அளவு கேட்க மாட்டாங்க, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. கடன் அட்டையை உருவாக்கியவர் யார்? ஜான் பிக்கின்ஸ் 1946 உருவாக்கியிருப்பார். NFC நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் பண பரிவர்த்தனை முறை இந்தியாவிற்கு எப்போது கொண்டு வரப்பட்டது? ஸோ எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2016 கொண்டு வந்திருப்பாங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1, 1935 முதல் செயல்படத் தொடங்கியது. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் மும்பையில் அமைந்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி 1949 நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. அனைத்துமே சரிதான். இந்தியாவில் எவ்வித பிணைப்பும் கொடுக்காமல் எவ்வளவு ரூபாய் வரை கல்விக் கடன் பெற முடியும்? 4 லட்சம். இந்தியாவில் எந்த ஆண்டு முதலில் ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டன? 1917. இதில் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1917 தான் ₹1, ₹2 நோட்டுகள் வந்து தயாரித்து வெளியிட்டிருக்காங்க. 1947 வரைக்கும்
காயின்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து 6ஆம் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒருத்தரோட உருவம் பொறித்த விஷயம்தான், பணம் தான் வந்து கொடுக்குறாங்க. சரியா? அடுத்து ஷெர்ஷா சூரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து 178 கிராம் அளவுள்ள ரூஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பொறுத்துக. பாகிஸ்தான் ரூபாய், சவுதி அரேபியா ரியால், இங்கிலாந்து பவுண்ட், மலேசியா ரிங்கிட். 3, 4, 1, 2. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் எது? ஸோ எது அப்படின்னா நாசிக் அப்படிங்கிறது. தமிழகத்தின் பயிர் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு எவ்வளவு? 57%. தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு காவிரி. சரி. இதன் நீளம் 765 கிலோமீட்டர். சரி. காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை கட்டப்பட்டுள்ளன. சரி. அனைத்தும் சரி. வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது? இது தெரிஞ்சது தான். என்னது? சென்னை. ஏழை மக்கள் இடம்பெயர்வை மேற்கொள்வதற்கான காரணம் என்ன? எதுக்காக இடம்பெயர்வை மேற்கொள்வாங்க? அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து என்ன பண்ணுவாங்க? மேம்படுத்திக் கொள்வதற்காகத்தான். இந்தியா உலக அளவில் எத்தனையாவது பெரிய மரநீர் ஏற்றுமதியாக இருக்கிறது? 5வது. மறைநீர் எனும் பதத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? டோனி ஆலன். அடுத்து கூற்று லாஸ்ட்டு. டாக்டர் B.R. அம்பேத்கரின் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 உருவாக்கப்பட்டுள்ளது. இது சரியா? சரி. இந்திய ரிசர்வ் வங்கியால் அச்சடிக்கப்பட்ட பணத்தில் 85% புழக்கத்தில் விடப்பட்டது. சரி. இது தவறுன்னு கேட்டிருக்காங்க. 2ம் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் 9th ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது போக இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், அதையும் மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம். தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 2010. பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. வன சட்டம் 1980. நீர் பாதுகாப்பு சட்டம் 1974. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. சரியா? இந்த இதை நல்லா மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. வன சட்டம் 1980. நீர் பாதுகாப்பு சட்டம் 1974. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. அதாவது வனச்சட்டம் வேறு, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது வேறு. சரியா? ரைட். ஓகே. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு 10ஆம் வகுப்பில் கிட்டத்தட்ட எவ்வளோ கேள்வி இருக்கிறோம்னா 300 கேள்விகள் வந்து இருக்குது. ஸோ 300 கேள்விகள் வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் வந்து பண்ண போகிறோம் அடுத்த வீடியோ. சரியா? நன்றி.